வீட்டுக்கு வெளியில் இருக்கிற செடிங்க பார்த்திங்கன்னா காடாட்டம் துளசி இருக்கும். வேப்ப மரம் மேலேயே புளிச்சக்கீரை ஒன்று நடுவில் வளருது. அப்படியே இந்த சைட் பார்த்திங்கன்னா மேலே ஏற்றி விட்ட சங்குப்பூ செடியெல்லாம் இந்த பக்கம் வந்துடும். ஈஸியாக இருக்கும் பூ பறிக்கிறதுக்கு. சீத்தாப்பழம் கொட்டை போட்டு அப்படியே வளர்ந்துருக்கு. இது எல்லாமே துளசி, டேபிள் ரோஸ், இந்த காய்கறி போட்டு அதோட விதையிலேருந்து வர தர்பூசணி, கத்திரிக்காய், இது பாவக்காய், இது வந்து சுடத்தக்காளி, திருநீர் பச்சை, அலவரா, இது எல்லாமே சீத்தாப்பழம் தான் கொட்டை போட்டு வந்தது. ஒரு அரளி வச்சுருக்கேன். இது மாடு திங்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி. இங்கேயும் நிறைய துளசி இருக்குது. கருப்பு துளசி, நந்தியாவட்டை நிறைய பூ பூக்கும். டெய்லி இதுதான் பூக்குறது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கிருஷ்ண கமலம் படர்ந்துருக்கு. வெத்தலை இருக்குது. இது புளிச்சக்கீரை. இங்கேயும் ஒரு புளிச்சக்கீரை, அங்கே ஒரு புளிச்சக்கீரை. எல்லாம் விதை விழுந்து தானே விழுந்து. பலுமரியா ஒன்று இருக்குது. இது அவக்கோடா, துளசி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பூ பூக்கும். ஒரு மரம் தான் இருக்குது, நந்தியாவட்டை. வேப்ப மரம் மேலே இருக்க வாசி அது பூ பெருசாக மாட்டேங்குது. பாவக்காய் பிஞ்சு எடுத்துருக்கு. காய்கறி இங்கே வெட்டிட்டு போடுறதுனால அதுலேருந்து வந்துடும். இது எல்லாமே திருநீர் பச்சை, அது லெமன் ஒன்று வருது. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பிளேஸ் இருந்தால் ஒரு 4 செடி வச்சுக்கலாம். இங்கே நிறைய மாடு வரும், அதனால் சாப்பிட்டுடும். மாடு திங்காத செடியாக பார்த்து வைக்கணும். சுண்டைக்காய் நிறைய காய் பறிச்சாச்சு இந்த செடியிலேருந்து. சுண்டைக்காய், சங்குப்பூ பாருங்கள். இந்த பக்கம் ஏற்றி விட்டால் இந்த பக்கம் வந்துடும். பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே ஏற்றி விட்டால் பூக்க மாட்டேங்குது. நடுவில் இருக்க பூவை பறிக்க முடியல. அதனால்